ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி ஹோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டாக நம்ம கீழே தூக்கி போடுற பால் ஆடை, இந்த மாதிரி பாலாடையை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு 1 மந்த்து கிடச்ச பாலாடை. இதில் இப்போ வந்து நம்ம நெய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. பண்ணுறதுக்கு நெய் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி ரொம்ப கட்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி பாலாடையை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இதில் எப்படி நம்ம நெய் பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாகவே இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை மிக்ஸியில் நார்மல் மூடில் போட்டு 1 மினிட் மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக பட்டர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே பட்டராக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதை உருக்கி நெய் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து பாலாடையை கண்டிப்பாக கீழே போடவே மாட்டீங்க. எவ்வளோ நெய் கிடைக்குதுன்னு பாருங்கள். அழகாக பட்டரை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நிறையாலாம் 2-3 தடவை வாஷ் பண்ணணும்னு இல்லை, 2 தடவை வாஷ் பண்ணாலே நமக்கு போதும். நல்ல பியூரான பட்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். இது எப்படி பட்டராகவே எடுத்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாண்ட்விச் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குன்னு. நான் வந்து கலெக்ட் பண்ணது 1 மந்த்துக்குள்ளே பாலாடை தான். இப்போது இதை இன்னொரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போட்டு அலசி எடுத்துடலாம். 2 தடவை மட்டும் அலசினா போதும். இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டு வெண்ணெயை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ வந்து இதை ஒரு பேனில் போட்டுடலாம். இதை ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ட்ராப்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரை வந்து அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள் அழகாக மெல்ட் ஆகுது. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்லே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கும்போது நெய் வந்து கருகிரும், கலர் வந்து கிடைக்காது. கருகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் வந்து நமக்கு அந்த எல்லோ கலர் வந்து கிடைக்காம போயிடும். பாருங்கள், இந்த கலரில் தான் நமக்கு நெய் வந்துட்டு கிடைக்கும். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்ததுன்னா இறக்கும்போது லைட்டாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் செய்யும் போதே நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முதல்ல நுரையாக வரும், அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நெய்யாக மாறிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நெய் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான நெய் வந்து நமக்கு வீட்டிலே பண்ணியாச்சு. இது வந்து எனக்கு 100 ml அளவுக்கு வந்து நெய் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப பியூரான சுத்தமான நெய் நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு. நான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.